நீங்க ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க இல்ல இப்பதான் ட்ரேடிங்ல நான் பிகினரா வரேன், எனக்கு இப்பதான் நான் ட்ரேடிங்கை பத்தி கத்துக்க போறேன் அப்படின்னாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பைனரி ஆப்ஷனை, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல மல்டிபிள் ஆஃப் விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? இந்த பைனரி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு பிளேஸ் கிடையாது. ஸ்டாக் வாங்கி நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் பண்ற மாதிரி இருக்காது. லாங் டேர்முக்கு நீங்க ஒரு ஸ்டாக்ஸை வாங்கி அதுல இருந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. இந்த ஒரு பைனரி ட்ரேடிங் ஆப்ஷன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினி ட்ரேடிங்ல நம்ம எடுத்துட்டு போயிடலாம். அதாவது சிம்பிள் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து உங்களுடைய ஒரு பர்டிகுலரான அமௌண்ட் வந்து உங்களால இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக முடியும், இருக்கக்கூடிய அமௌண்ட்டை இழந்துட்டு போக முடியும். ஸோ இந்த பைனரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வே ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எப்படி ஏற்றம் இறக்கம்னு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பைனரி ஆப்ஷன்லயும் உங்களுக்கு ஏற்றங்கள் இறக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஏற்றத்தை நான் எப்படி ஃபீல் பண்றது அண்ட் இந்த இறக்கத்துல நான் எப்படி என்னுடைய ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்றதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஒரு பைனரி ஆப்ஷனுங்கிற இந்த ஒரு பிசினஸ்ல உங்களால ஒரு பிசினஸ் மேனா ஜெயிச்சு நிற்க முடியும். இல்லைங்கிற பட்சத்துல உங்களுடைய ஓன் பிசினஸ்ல நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணா என்னென்ன வருத்தங்கள் எல்லாம் நீங்க பிற்பாடுல பாப்பீங்களோ அதே விஷயங்களை இந்த பைனரி ஆப்ஷன்லயும் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சில விஷயங்கள் நம்மளை அள வைக்கும், சில விஷயங்கள் நம்மளை கஷ்டப்படுத்தும், சில விஷயங்கள் நம்மளை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணும், சில அடி வாங்குற விஷயம் கூட நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி விடும். பைனரி ஆப்ஷனா இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் அடிப்பட்டு தான் திருந்துவேன், எனக்கு யாரோட கைடன்ஸும் தேவையில்லை, எனக்கு மென்டார்ஷிப் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இட்ஸ் குட். பட் நீங்க வந்து வாங்குற அடியில இருந்து திருந்துனா ஓகே, இல்ல நான் அகைன் மிஸ்டேக் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பைனரி ஆப்ஷன், அதாவது இந்த ட்ரேடிங் வந்து உங்களை என்ன பண்ணிடும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடும். இது வந்து ஒரு பிஸ்னஸ், இது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ். இட்ஸ் நாட் அ கேம் அண்ட் இட்ஸ் நாட் அ கேம்பிளிங் லைக் காசு போட்டா காசு எடுத்துடலாம், 1,00,000 ரூபாய் போட்டா 2,00,000 ரூபாய் எடுத்துடலாம். நெவர், கிடையவே கிடையாது. நிறைய பேரோட விஷயம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பைனரியை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, சாரி கேபிட்டல் என்னுடைய அமௌண்ட் வந்து நான் இன்க்ரீஸாக வச்சிருந்தேன் அப்படின்னா, என்னுடைய பிஎல் நான் அதிகமாக வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நான் கெயின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஹோப் நிறைய பேருக்கு இருக்கு. பட் அந்த ஹோப்பை நீங்க தரமாட்டமாக்கிடலாம். ஏன்னா பைனரியை பொறுத்த வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால இந்த ஒரு பிளேஸ்ல வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி உங்களால மூவ் பண்ண முடியும். பைனரியில பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதை எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க கத்துக்கிட்ட விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருந்து நெக்ஸ்ட் மூவ் கொடுக்குறீங்களோ அந்த மூவிங் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைங்கிற பட்சத்துல பைனரி வந்து உங்களை ரொம்பவுமே கஷ்டப்படுத்தும். இன் குவாட்டெக்ஸா இருக்கட்டும், இல்ல பாக்கெட் ஆப்ஷனா இருக்கும், சம்திங் லைக் எதுவா இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஷார்ட் டைம். உங்களுக்கு வந்து இன்ட்ராடே மாதிரி, ஃபோரெக்ஸ் மாதிரி நீங்க லாங் டேர்மா பர்ச்சேஸ் பண்றது, உங்களுடைய ட்ரேட் புக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய என்ட்ரிக்காக வெயிட் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் இங்க கிடையாது. என்ட்ரி, அதாவது ட்ரேட் என்ட்ரி எடுக்கிற விஷயம் இருக்கு, பட் புக் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்றது, மார்க்கெட்டோட ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஃபார் அன் எக்ஸாம்பிள் எஸ்எம்சி கான்செப்ட், சம்திங் லைக் கான்செப்ட்ல நீங்க ட்ரேட் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பைனரியில நீங்க பண்ணலாம். பட் அங்க இருக்கிறது வேற, இங்க இருக்கிறது வேறங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுமே நான் வந்து எனக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்களை ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டைம் நான் லாஸ்ல போயிட்டு இருக்கேன், எண்ட் ஆஃப் த டைம் நான் ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கேன்னா இட்ஸ் குட். லாஸ்ல இருந்தாலும் குட் தான், ப்ராஃபிட்ல இருந்தாலும் குட் தான். லாஸும் சரி ப்ராஃபிட்டும் சரி இந்த ஒரு ட்ரேடிங்ல ஒரு ஈக்குவலான லைன். இந்த லாஸ் வருதா, லாஸ்ல இருந்து நீங்க உங்களை சரி பண்ணிக்கோங்க. தப்பான ஒரு விஷயத்துல இருந்து நீங்க உங்களை சரி பண்றது நல்லது. தப்பை புரிஞ்சிக்காம நீங்க நெக்ஸ்ட் மூவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூவ் மறுபடியும் தப்பான வழியில போறதுக்கு நிறைய இல்லை, கண்டிப்பா தப்பா தான் போகும். ஏன்னா நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீடியோஸா இருக்கட்டும், இல்ல பர்சனலா பேசும்போதா இருக்கட்டும், அவங்களுடைய விஷயம் என்ன, நான் அதிகமா லாஸ் பண்ணிட்டேன். காரணம் என்ன, ஏகப்பட்ட ரீசன் இருக்கு. எமோஷனலா ட்ரேட் எடுக்கிறது, ஓவர் ட்ரேட் எடுக்கிறது, எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணுங்கிற விஷயம் தெரியாது, மார்க்கெட்டோட அனலைஸ் தெரியாது, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை நம்மளால அந்த டைம்ல ஃபீல் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் கொடுக்க முடியாது. இப்படி இல்லாம கேண்டில் மேல போகுதுன்னா நான் மேல கொடுக்குறேன், கீழே போனா கீழே கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டைம் ஒருவேளை நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம், ஒருவேளை அது லாஸ்ல போச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப எமோஷனல் ஆயிருவீங்க. ஒருவேளை நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு நீங்க அந்த டேவை எண்ட் பண்ணாலும் மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க, லாஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ லாஸ் இருக்கு அப்படின்னாலும் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு ரீசன் தெரியணும். ரீசன் தெரியணும்னா என்ன பண்ணணும், அதை பத்தின விஷயத்த நான் கத்துக்கணும். நீங்க இப்போதான் ட்ரேடிங்குள்ள வரீங்க, இல்லை நான் இனிமேல் தான் ட்ரேடிங் கத்துக்க போறேன், இல்லை நீங்க ஆல்ரெடி நான் இப்போ ட்ரேடிங்ல இருக்கேன், சில விஷயங்கள் நான் வந்து சேஞ்ச் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த பைனரி ஆப்ஷனுங்கிறது முழுக்க நம்மளுடைய மைண்ட் சம்பந்தப்பட்டு மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய சைக்காலஜியை பேஸ் பண்ணி மூவ் பண்ணக்கூடிய விஷயம்.
ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த பைனரி, அதாவது இந்த ட்ரேடிங் வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க்கை பொறுத்தது. ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன? சிம்பிள் கான்செப்ட். உங்களோட மூளையையும் உங்களுடைய இதயத்தோட விஷயத்தையும் நீங்கள் நேர்கோட்டில் வச்சா மட்டும்தான் நீங்கள் பர்டிகுலராக இருக்கிற இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணும், ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் கொடுக்கும். அதாவது அவுட்புட் வந்து கரெக்டாக கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் இங்கே ஒரு சிந்தனையோட இருந்து இங்கே ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பதட்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து என்ன ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க் என்ன ஆயிரும், நாசமாகி போயிடும். இது ஹார்ட் ஒர்க் கிடையாது, இட்ஸ் அ ஸ்மார்ட் ஒர்க், இட்ஸ் அ பிஸ்னஸ் டூ. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு மார்க்கெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த பொருள் எந்த டைமில் சேல் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். எந்த பொருள் எந்த டைமில் வந்து எனக்கு அதிகமாக தேவைப்படும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்தந்த டைமுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பொருள் தேவைப்படும் போது பொருள் எடுப்பீங்க. பொருள் வேண்டாங்கிற டைமில், இந்த டைமில் எனக்கு இந்த பொருள் விற்காதுன்னு சொல்லும்போது நீங்கள் அதிகமாக வரவு வச்சுக்க மாட்டீங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் ஆகிய இந்த ட்ரேடிங்லும் அட் த சேம் கான்செப்ட் தான். எந்த டைமில் வாங்கணும் எந்த டைமில் விற்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு என்ட்ரி நீங்கள் எடுக்கிறீங்க, ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறீங்க, இட்ஸ் நாட் அ ஸ்டாக் மார்க்கெட், இட்ஸ் இன் பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங். நீங்கள் கரன்சியில் ட்ரேட் எடுக்கலாம், இல்லைன்னா கிரிப்டோவில் ட்ரேட் எடுக்கிறவங்க இருப்பீங்க, இல்லை இதுலேயுமே சில கம்பெனிஸில் நீங்கள் வந்து சார்ட் வச்சு ட்ரேட் எடுக்கலாம். பட் மேஜராக எல்லாருமே பண்ணுறது என்னது, கரன்சியில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். 1 மினிட் ட்ரேட் எடுப்பீங்க, 2 மினிட் ட்ரேட் எடுப்பீங்க. நம்மளுடைய பழக்கங்கள், நம்ம எந்த ஒரு விஷயத்த எந்த ஸ்ட்ரக்சரை நம்ம அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ராட்டஜியில் கற்றுக்குறோமோ அதுக்கேற்றபடி நீங்கள் பழகியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த என்ட்ரி ஏன் எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும். ஒருவேளை நீங்கள் எடுத்த என்ட்ரி லாஸ் ஆச்சு அப்படின்னா அது ஏன் லாஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். தெரியலன்னா நம்மளுக்கு கஷ்டம். ஒரு விஷயம் நமக்கு ப்ராஃபிட் ஆகுது, காசு வருது, சந்தோஷப்படுறோம், பட் ரீசன் தெரில. லாஸ் ஆகுது, ஃபீல் பண்ணுறோம், ரீசன் தெரில. இந்த விஷயம் தெரியாமல், அதாவது நம்ம அனலைஸ் பண்ணாமல் இந்த மணி மோட்டிவ்ல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடிங்குமே நம்மளுடைய மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் ஜீரோ, இட்ஸ் கெட் ஜீரோ. கண்டிப்பாக அது வந்து ஒரு நிலைமையில ஜீரோக்கு வந்துடும். நான் 10,000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டேன், இல்லை 2 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணிட்டேன், இல்லை நான் இன்னும் அதிகமாக நான் லாஸ் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ட்ரேடிங்கில் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கற்றுக்கிறதுல உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த மாதிரியான விஷயத்தை கற்றுக்கணும், எப்போ எந்தெந்த விஷயமாவது கற்றுக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? கற்றுக்கிறேங்கிற பேரில் எல்லாத்தையும் இழுத்து வச்சு என்ன பண்ணக்கூடாது, குழப்பக்கூடாது. கூகுள் போயிட்டு ஒவ்வொரு பேட்டர்ன் வந்துச்சு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்துன்னா அங்கே ஒரு மூவ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி வந்தால் இப்படி போகும், இந்த மாதிரி வந்தால் கீழே போகணும்னு கொடுத்துருப்பாங்க. நோ 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 மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு அசெட். நீங்கள் இப்போ எடுக்கிறீங்க, அந்த அசெட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணணும். ப்ரீவியஸில் மார்க்கெட் எனக்கு எந்த மாதிரி ரன் ஆயிருக்கு, நீங்கள் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறீங்கிற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே அனலைஸ் பண்ணணும். நம்ம எதுக்கு போட்டு குழப்பிட்டு டெக்னிக்கலாக தெளிவாகவே பார்ப்போம். எப்படி சொல்ல, முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஆய்வு பண்ண போகிறீங்கப்பா, அவ்வளோதான். முன்னாடி எந்த மாதிரி எனக்கு மார்க்கெட் ரன் ஆகிருக்கு, தெளிவாக இருக்கா, இல்லை எனக்கு மார்க்கெட் கொஞ்சம் பயங்கரமாக ரன் ஆகிருக்கா, கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ண போகிறீங்க. பேசிக்காக பார்க்கலாம், டெக்னிக்கலாக போகணும். ஏன்னா எல்லாருக்குமே பேசிக் தான் தேவை. டெக்னிக்கலாக பேசுகிறத பார்த்து ஏமாந்துடாதீங்க, தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அவன் டெக்னிக்கலாக பேசுகிறான், அதனால் அவன் தெளிவான விஷயத்த கொடுக்குறான், இவன் கொஞ்சம் வளர்த்துறான், இவன் கொஞ்சம் எப்படியோ போகிறான், கிடையாது. உங்களுடைய மைண்டுக்கு எது ஏற்றுக்க முடியுதோ அதை ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்க முடியாத விஷயத்த குழப்பத்தினால என்ன பண்ணாதீங்க, உங்கள் மைண்டில் வச்சுருக்காதீங்க. ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்லும் போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலையா, கற்றுக்கும் போது அது என்னன்னு கேளுங்க. இது என்ன, இதோட மீனிங் என்ன, இதோட அர்த்தம் என்ன. அனலைசிஸ்னா எனக்கு டக்குன்னு புரியலை, இல்லை எனக்கு வந்துட்டு எஸ்என்ஆர் கான்செப்ட்னு நான் சொல்கிறேன்னா அது உங்களுக்கு புரியல, கான்செப்ட் ட்ரேடிங்னா புரியல, ஸ்கேப்பிங்னா என்னன்னு தெரியல. ஓகே, இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது என்னன்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சரை எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களை வந்து உங்களுடைய பிஸ்னஸில் வளர்க்கும், இந்த ட்ரேடிங்கில் உங்களை வளர்க்கும். ஸோ உங்களுடைய குழப்பங்களை நீங்கள் எவ்வளோ தீர்க்கிறதுல ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அனலைஸ் பவர் அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய சார்ட்டை வந்து நீங்கள் முன்னாய்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம கிளியராக அனலைஸ் பண்ண போகிறோம். முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி எப்படி ப்ராப்பராக நடந்திருக்கா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம கற்றுக்கிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அது ஓகேங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் மூவ் கொடுக்க போகிறோம். அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு விஷயத்தை என்ட்ரி எடுக்க போகிறோம். என்ட்ரி நான் எப்படி ப்ரோ எடுக்கிறது, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் நான் எல்லாமே தெளிவாக கொடுத்துருவேன். எந்த மாதிரி என்ட்ரி எடுக்கணும் அது எல்லாமே. ஃபர்ஸ்ட் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய மைண்டு. உங்களுடைய மைண்ட், வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, டென்ஷனாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இந்த ட்ரேடிங்கை நீங்கள் பார்க்காதீங்க.
எனக்கு ஃபினான்ஷியலில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, பண நெருக்கடி இருக்குது, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஸோ நான் ட்ரேடிங்கில் வரேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு மூவ் கொடுக்காதீங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு நீங்கள் காசு போட்டு காசு எடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் நாட் நீங்கள் காசு போடவும் உடனே நம்ம வந்து 2 லட்சமாக எடுத்துக்கலாம், 2 லட்சம் போட்டால் 4 லட்சமாக எடுக்கலாம். ஒன்றும் இது ஒன்றும் மல்டிபிள் பண்ணாது. இங்கேயும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஒர்க் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல காசு வரும். ஸோ அந்த ஒர்க் நான் எப்படி பண்ணணும்? கற்றுக்கிட்டா மட்டும்தான் பண்ண முடியும். நான் எலக்ட்ரிஷியனாக ஒரு ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னா அந்த ஒர்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியணும். எது ஃபேஸு, எது நியூட்ரல், எந்த இடத்துல பவர் கொடுத்தா எந்த மாதிரி எனக்கு பல்ப் எரியும், அந்த மாதிரியான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நான் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு நல்லா போக முடியும். எதுவுமே தெரியாமல் நான் போயிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கங்கே கொடுத்தேன் அப்படின்னா ஷாக் அடிச்சுட்டு வெளில வருவேன். அட்லீஸ்ட் அந்த ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்சுலேஷனாவது நான் என்ன பண்ணியிருக்கணும், வியர் பண்ண எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரியாமல் நான் என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்டுக்குள்ளே போகக்கூடாது. சாரி, ஒர்க்குக்கு போகக்கூடாது. அதே மாதிரி தான் மார்க்கெட்டுக்கும் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரேடிங்குள்ளே போக போகிறீங்க, அசெட் எல்லாம் இருக்குது, இதில் நான் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் நான் எப்படி வந்து கிளியர் பண்ணணும், ஒரு சார்ட் எனக்கு உகந்தது, இந்த சார்ட்டில் வந்து நான் ட்ரேட் எடுத்தால் எனக்கு ஓகே, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், மூவிங் எல்லாம் நல்லா இருக்கும், நான் எப்படி ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட்டோட மூவிங்ஸை வச்சு எனக்கு ப்ரெடிக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்த நெக்ஸ்ட் கற்றுக்கோங்க. 3வது, என்னுடைய காசு 1000 ரூபாவா இருந்தாலும் சரி, இல்லை 1 லட்சம் ரூபாயா இருந்தாலும் சரி, அதை எப்படி மேனேஜ் பண்ணி போகிறது. ஒரே ட்ரேடில் வந்து நான் 1000 ரூபாய் போட்டு என்ன பண்ண போகிறது கிடையாது, மல்டி மில்லியனராக ஆக போகிறது கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 1 லட்ச ரூபாய் வச்சுருக்கீங்கன்னா அன்னைக்கே நீங்கள் 2 லட்ச ரூபாய் ஆக போகிறது கிடையாது. இட்ஸ் அ ஒர்க். நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டீங்களோ, நீங்கள் கற்றுக்கிட்டதோட ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும், இந்த ட்ரேடிங்கில் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்த மேக் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஒரு ஷோர் ஷார்ட்டான ஒரு விஷயத்த கொடுக்கும். ஓகேவா? இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். சிக்னல்ஸ் நான் பண்ணுறேன், என்ன மாதிரி உங்களையும் பண்ண வைக்கிறேன், தயவு செஞ்சு வேண்டாம். உங்களோட மூளையை வந்து மந்தமாகவே வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது தான் உங்களுக்கு மேலே போகணும்னா மேலே, கீழே போகணும்னா கீழே. வேணாம், அது எத்தனை நாளைக்கு வேணாம். விஐபி குரூப்ஸு, ஓகே, மல்டிபிள் என்ன வேணால் இருந்துட்டு போகலாம். நம்ம மற்ற டாபிக்ஸுக்கு போக வேணாம். பட் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட நாலேஜை வளர்த்துக்கோங்க. நீங்கள் ஓனாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க, எனக்கு ஒரு செல்ஃப் எனக்கு நான் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் உங்களை உருவாக்கிக்கணும். அதுக்கு கற்றுக்கிறதுல தப்பே இல்லை. நீங்கள் கற்றுக்கிறதுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணுறீங்களா, இட்ஸ் குட். அதுக்காக ப்ரோ என்ன ஒரு கோர்ஸ் வச்சிருக்கீங்களா, காசு வாங்க பார்க்குறீங்களா, நெவர். அந்த மாதிரியான ஒரு ஐடியாக்காக நான் சொல்லலை. நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி கற்றுக்குறீங்கன்னா இட்ஸ் ஓகே, குட். பட் கற்றுக்கிறதுமே தெளிவாக இருக்கா, எனக்கு புரிகிற மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி அவசியம் இல்லாத விஷயங்களை உங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. 1000 ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டா தான் என்னால் ஒரு என்ட்ரி எடுக்க முடியும்னு கிடையாது. ஒரு மார்க்கெட்டை நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டேன், மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இனிமேல் என்ன நடக்குங்கிற ஒரு விஷயத்த உங்களால் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். சிம்பிள் தான். இதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே கிடையாது. மார்க்கெட்டில் முன்னாடி இது நடந்திருக்கு, ஸோ இனிமேல் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா நைட்டு கொஞ்சம் குளுமையாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். பட் குளுமையாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் அந்த நைட்டு வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துடும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா ஹீட்டாக இருக்குது, ஹாட்டாக இருக்குன்னா நைட் எனக்கு தூக்கமே வராது, ரூமே ஹீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. ஏன்? நீங்கள் அந்த நைட்டை இன்னும் பார்க்கல, பட் உங்கள் மைண்டுக்கு தெரியுது. ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு ஒரு சூடாக இருந்திருக்கு, வெயில் உஷ்ணம் பயங்கரமாக இருந்திருக்கு, ஸோ நைட் வந்து எனக்கு ஹீட்டாக இருக்குங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயத்த மார்க்கெட்டுக்கும் கொண்டுட்டு வாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மார்க்கெட் இப்படி ரன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க சொல்லலை. ப்ரீவியஸ், அதாவது முன்னாடி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் எந்த மாதிரி ரன் ஆயிருக்கு, அந்த ரன்னிங் வேல எனக்கு ஏதாச்சும் உகந்ததாக இருக்கா, அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது எனக்கு இனிமேல் வரக்கூடிய மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வர வாய்ப்பு இருக்கா, அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணுறதை விட்டுறாதீங்க. அப்படி அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் ஒரு ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் காசை பார்க்காம ப்ராஃபிட் பண்ணுவீங்க. லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் அந்த லாஸ் மூலமாக நீங்கள் ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ராஃபிட் ஆகணும்னு தான் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பீங்க. இப்போ அது லாஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் போக உங்கள் மைண்டு வராது. ஏன்னா ப்ரீவியஸில் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ நான் அனலைஸ் பண்ணதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எண்ட் ஆஃப் த டைம் உங்கள் மைண்ட் க்ரோ ஆகும், நீங்கள் ஒரு ட்ரேடாக வருவீங்க. இப்படி மட்டும்தான் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்னன்னே தெரியாமல் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவங்க இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ட்ரேட் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா எண்ட் ஆஃப் த டைம் லாஸ் தான். ஏன் லாஸ்ன்னு பயமுறுத்துறீங்கன்னா, பயமுறுத்துறதுக்காக இல்லை. 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் 999 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அதிகமாக. உங்களுக்குள்ள நீங்களே கொஸ்டின் கேட்டு பாருங்களேன்.
இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் தெளிவாக இருக்கேன், நான் தெளிவாக ட்ரேட் எடுக்கிறேன், என்னோட ட்ரேடிங்கில் எதுவுமே மிஸ்ஸிங் இல்லை, அப்படி மிஸ் ஆச்சுனாலும் எனக்கு ஆன்சர் தெரியுதுன்னு யாராவது இருக்கீங்களா? உங்களுக்குள்ள நீங்களே கொஸ்டின் கேளுங்க. நான் வந்துட்டு வேற யார்ட்டையும் கேளுங்க நான் எதுவுமே சொல்லலையே, உங்களுக்குள்ளேயே நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, அதுக்கான ஆன்சரும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நான் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு மணி மேனேஜ்மெண்ட் பண்ண தெரில, உங்களுக்குள்ளேயே ஆன்சர் இருக்குது. எதனால நம்ம எமோஷனல் ஆகிறோம், ட்ரேட் எடுக்கும்போது நம்ம மைண்ட் செட் எப்படி மாறுது, ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். போக போக நம்மளுடைய சேனலில் வந்து இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே தெளிவாக வரும். கொஞ்ச நாள் கண்டினியூவாக வீடியோ பண்ணலை, ஸோ ஐம் ரியலி சாரி ஃபார் தட். இனிமே உள்ள டைமில் மேபி 2 டேஸ்க்கு ஒரு தடவை கண்டிப்பாக வீடியோ வர மாதிரி நான் பண்ணிடுவேன். ஸோ பேசிக்காக இதை தான் சொல்ல வந்தேன். ஓகே, பார்க்கலாம் ஒரு கம்பேக் மாதிரி. ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம், பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், அதே மாதிரி கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா? கற்றுக்கிறதுக்கு நீங்கள் என்றைக்குமே ஸ்டாப் கொடுக்காதீங்க, கற்றுக்கிறதுல கிவ் அப் பண்ணாதீங்க. கற்றுக்கிட்ட விஷயத்தில் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் மூவ் கொடுங்க. ஸோ ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.